இன்னைக்கு தாம கிளாஸ் முடிஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கேன். ஏதாவது செஞ்சு கொடுமா, சாப்பிடணும் போல இருக்கு. என்னது செஞ்சு தரவா? ஏன்டி அப்பா வரும்போது வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படியே தானே கிடக்கு, அதை எடுத்து தின்னா என்ன? அம்மா அதெல்லாம் நல்லாவே இல்லைம்மா, அதெல்லாம் திங்கிற மாதிரியா இருக்கு. அதுலேயும் இந்த அல்வா கல் மாதிரி இருக்கு, கடிக்கவே முடியல. அதானே என்கிட்டலாம் நல்லா தான் வாய் பேசுவேன். அடுத்த தடவை வரும்போது உங்கள் அப்பானை வாயில் வச்சோன்னே லபக்குன்னு உள்ள போகிற மாதிரி அல்வா வாங்கிட்டு வர சொல்லு. அம்மா கிளாஸ் இருக்கிற அன்றைக்கி தான் நான் சீக்கிரம் வர முடியாது, லேட்டாக வருவேன், சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். இன்னைக்கு சீக்கிரம் தானே வந்திருக்கேன், ஏதாவது பண்ணி கொடுக்கலாம்ல, ஏம்மா இப்படி பண்ணுற? ஆமாண்டி, உனக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தா நைட் சாப்பாடு யார் பண்ணுறது? உங்கள் அப்பா வந்து பண்ணுவாரா இல்லை நீ பண்ணுறியா? அம்மா ரொம்ப பண்ணாத, இப்போ மட்டும் என்ன நீயா சமைச்சிக்கிட்டு இருக்க? சித்தியில் சமைச்சிக்கிட்டு இருக்கு. சித்தி வீட்டுக்கு வந்துட்டாலே போதும், நீ நல்லா ஹாயாக கால் நீட்டிட்டு போட்டுட்டு உட்காந்துருப்ப, சித்தி தான் சமைக்கும். ஆமாண்டி, நாள் பூரா வேலை பார்த்துட்டு கொஞ்சம் உடம்பு சதின்னு உட்காந்துடக்கூடாது. உனக்கும் உங்கள் அப்பா எனக்கும் உடனே கிளம்பிடுவீங்களே. சரி நான் தான் கேட்குறேன், உனக்கு 7 கழுத வயசு ஆயிடுச்சுல, எங்கேயாவது உன் துணிமணி நீ துவச்சி போட்டுக்கிறியா? உறிஞ்சு வச்சுட்டு போயிடுறேன், அதை நான் துவச்சி போடணும். அப்புறம் தின்னு தட்டு கழுவ மாட்டேன், அதை நான் கழுவி வைக்கணும். எல்லா வேலையும் நான் பார்த்தா நீ எதுக்கு பொம்பளை பிள்ளைன்னு இருக்க? சரி அதை விடு, இப்போ எங்கே பொம்பளை பிள்ளை மாதிரியே உட்காந்துருக்க? பாரு எப்படி உட்காந்துருக்கேன்னு. எனக்கு என்னம்மா, நான் நல்லா தானே உட்காந்துருக்கேன். ஆமாண்டி, பொம்பளை பிள்ளை இப்படி தான் உட்காரணும். சோபா மேலே ஏறிக்கிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு உட்காரணும். யாராவது வீட்டுக்கு வந்தால் என்ன நினைப்பாங்க? பொம்பளை பிள்ளை எப்படி வளர்க்குறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க? எம்மா இது நம்ம வீடுமா, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் உட்கார முடியும். யார் வர்றாங்க போகிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நான் உட்கார முடியும். என்னாலாம் முடியாது, நான் இப்படி தான் உட்காருவேன் யார் வந்தாலும் சரி. அதானே அடங்காதவ தானே நீ. நான் சொல்கிறது என்னைக்கு நீ கேட்டிருக்க? யாராவது வரும்போது இப்படி உட்காந்துரு, அப்புறம் இருக்கு உனக்கு. யார் வந்தால் எனக்கு என்ன, நான் இப்படி தான் உட்காருவேன். அப்புறம் இந்த பழக்கம் தானே போகிற இடத்துலையும் வரும். போகிற இடத்துல என்னை விளக்க மாத்தல அடிக்க போகிறாங்க. என்னம்மா சொல்கிற, விளக்க மாத்தல அடிப்பாங்களா? ஆமாடி, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. வீடு கூட தெரியல, பாத்திரம் வளர்க்க தெரியல, எதுவும் தெரியல. பத்தாவதுக்கு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்குறேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கட்டி கொடுக்குற இடத்துல நல்லா வளர்த்துருக்குமா பொண்ணுன்னு என்னை தான் விளக்க மாத்திரம் அடிப்பாங்க. சரிம்மா அதெல்லாம் வீடு, அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுமா திங்கிறதுக்கு. அதானே இப்போ உனக்கு மேப்பாரம் போட்டே ஆகணும். என்னாச்சுக்கா, எதுக்கு இப்போ சத்தியாவை திட்டிக்கிட்டு இருக்க? உங்கள் மாமே வாங்கிட்டு வந்து தீனி எதுவும் பத்தாதான், வேறு ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்கிறா திங்கிறதுக்கு? வீட்டில் இருக்கிற தீனி ஜமாவை தின்னா பத்தாதாடி? மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்கா பற்றியா இல்லையா? அப்புறம் கோவம் வருதா இல்லையா? சித்தி நீ தானே சமைச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் அம்மாட்ட ஏதாவது திங்கி செஞ்சு தாமான்னு கேட்டேன். அதுக்கு அம்மா என்னென்ன திட்டது தெரியுமா? பத்தாவதுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வீட்டில் அம்மா விளக்க மாத்தலாம் அடிப்பாங்கன்னு சொல்லுது. ஏன்க்கா படிக்கிற பிள்ளைகள்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் போக போக மாறிடுவாளுங்க. ஆமாம் செல்வி, மாறிடுவாளுங்க. இப்போ இருக்கிற பழக்கம் தானே அப்புறமும் வரும். முதல்ல என்ன பண்ணுறேனோ இல்லையோ, இவங்க 2 பேரையும் கல்யாணம் முடிச்சு வீட்டை விட்டு துரத்தணும். அம்மா என்ன பண்ணுறியோ இல்லையோ, முதல்ல அதை பண்ணி நாங்கள் கொஞ்சமாவது நிம்மதியாக இருப்போம்ல. பாத்தியா செல்வி, கொஞ்சமாச்சும் அவன் பயப்படுறாள பாரு, அம்மா கோவமா பேசுதுன்னு. வாய்க்கு வாய் பேசிக்கிட்டு இருக்கா. அவளை விட்டு இன்னைக்கு பஞ்சு பறிச்சு போகிறேன். சித்தி நகர்ந்துடாத, நீ நகர்த்தியான கண்டிப்பாக அம்மானே அடிச்சிடும். அப்படியே நின்றுக்க சித்தி. சரிக்கா விடுக்கா, சின்ன பிள்ளை தானே. யாரு இவளா சின்ன பிள்ளை? இவன் எனக்கு அடுத்த மாமியாரு. நீ நவரு, நீ இன்னைக்கு அவளை வெளுத்து விட்டுறேன். எங்க இருக்கீங்க? ஏ பூமாரி, என்னடி ஆச்சு? எதுக்கு இப்ப இப்படி அழுதுட்டு வர? ஆமாண்டி, எதுக்கு இப்ப இப்படி அழுதுட்டு வர? அழுகிறத நேரத்து முதல்ல. சரி இப்ப சொல்லு, எதுக்கு அழுகுற? வீட்டுல அம்மாவுக்கு அப்பாவுக்கு எது சண்டையா? இல்ல அம்மாவுக்கு அப்பாவுக்குலாம் சண்டை இல்ல, அப்பா வேலைக்கு போயிடுச்சு. அப்புறம் என்னடி, எதுக்கு இப்ப அழுதுட்டு வந்த? இல்ல செல்வியத்தை, நான் எப்பவும் போல ஸ்கூல் விட்டு வந்துட்டு ட்ரெஸ் மாத்தலாம் ரூமுக்கு போனேன். நான் போகும்போது அம்மா போன் பேசிக்கிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து பாக்குறேன், அம்மா அழுதுகிட்டு இருக்குத. ஏன்னே தெரியல, என்னன்னு கேட்டாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேது. என்னதே லட்சுமி அழுகுறாளா? நீ ஏன்னு கேட்டியா? எதுவும் சொன்னாளா? இல்லத்த, நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேது, அழுதுகிட்டே இருக்கு. வாங்கத்த, அதனாலதான் உங்களையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்னன்னு எனக்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா நான் கேட்க போறேன் லட்சுமி கிட்ட. அது ஏன்னு நீ அழுதுட்டு வர? சரி வா போய் என்னன்னு கேட்போம். இல்லத்த, எப்பவும் இந்த நேரத்துல அண்ணன் தான் ஃபோன் பண்ணுவான். அதான் அவனுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையோன்னு பயமா இருக்குத்த. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதரி, நீ ஏன் பயந்துக்கிட்டு ஏன் அழுகுற? சரி வா போய் என்னன்னு கேட்போம் உங்க அம்மாட்ட. பூமாரி, அதெல்லாம் உங்க அண்ணனுக்கு எதுவும் ஆயிருக்காதரி, பயப்படாத. இல்லடி சத்யா, இத்தனை நாள்ல எங்க அம்மா இப்படி அழுது நான் பார்த்ததே கிடையாது. எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவும் சண்டை வரும்போது கூட எங்க அம்மா இப்படி அழுதது இல்லடி. அதான் எங்க சித்தி எங்க அம்மாவும் போயிருக்காங்கல்ல, வா போய் பார்க்கலாம் உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு. சரிடி சத்யா. என்னக்கா இந்த அக்கா இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல. இவ அழுகிறத பார்த்தா நமக்கே பயந்து வருது. பாவம் சின்ன பிள்ளை, என்ன பண்ணும்? சரிக்கா வா போய் என்னன்னு கேட்போம். அந்த அக்கா அழுகிறத பார்த்தா பாவமா இருக்கு. லட்சுமி, ராணி அக்கா. ஏன் லட்சுமி, என்னாச்சு? எதுக்கு இப்ப இப்படி அழுதுட்டு இருக்க? நான் என்னத்தக்கா சொல்லுவேன், ஒவ்வொருத்தவங்களும் புள்ள இல்ல இல்லன்ட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நான் பிள்ளைங்களை பெத்துட்டு அழுதுகிட்டு இருக்கேன்.
ஐயோ லட்சுமி, முதல்ல அழுகிறத நிறுத்து. பொழுது போனதுக்கப்புறம் நடு வீட்டில் உட்காந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கேன். அழுகிறத நிறுத்திட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. அக்கா, நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. ஒரு நல்லது இல்லை கெட்டது இல்லை, எதா இருந்தாலும் நானே இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நீ சொன்னாதான் தெரியணுமா எங்களுக்கு? அதான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோமே. என்னதான் உனக்கு பசங்க இருந்தும் புருஷா இருந்தும் எல்லாத்தையும் நீ தான் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்காக எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ அழுதா சரியா போயிருமா? முதல்ல அழுகிறத நிறுத்து. செல்வி, போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா. சரிக்கா. இந்தாக்கா, கொண்டா செல்வி. இந்தா லட்சுமி, முதல்ல அழுகிறத நிறுத்திட்டு இந்த தண்ணியை குடி. போதும்க்கா. இன்னும் கொஞ்சம் குடி லட்சுமி. இல்லைக்கா, போதும். சரி, கொண்டா. சரி, இப்போ சொல்லு, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருந்த? அக்கா, நம்ம தானே பேசிக்கிட்டு இருந்தோம், என் பையன் வந்தானா அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடலான்னு. ஆமா செல்வி, அவனை திருவிழா குறைச்சிட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிடணும். அதுக்கு என்னப்ப? காலையில சின்னவன் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்கிட்ட இது மாதிரி ஊர்ல திருவிழா போடுறாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அவனும் அம்மா உங்களையும் அப்பாவையும் தங்கச்சி எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நானும் ஊருக்கு வர்றேம்மா அந்த திருவிழாவுக்கு அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. அதே மாதிரி பெரியவன்ட்டின்னு சொன்னேன்க்கா. ஆனா அவன் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான்க்கா. அவன் வரமாட்டேன்னு சொன்னதுக்காக தான் நீ இந்த அழுக அழுதுட்டு இருக்கியா? நீ அழுததை பார்த்துட்டு பூமாரி வந்து எங்க வீட்டுல இருந்துக்கிட்டு அந்த அழுக அழுதுட்டு இருக்கா. ஆமாக்கா, அவ பள்ளிக்கூடம் விட்டு வரும்போதுதான் அவன் ஃபோன் பண்ணியிருந்தான். இது மாதிரி திருவிழாவுக்கு வாப்பா அப்படின்னு சொன்னேன். மூஞ்சில் அடிச்ச மாதிரி என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்கக்கா. அதனால எனக்கு அழுக தாங்கல, அழுது. அவளும் வந்து அடிக்கடி கேட்டா ஏமா அழுகிறேன்னு. எனக்கு எதுவுமே சொல்ல தோணலக்கா. அதனாலதான் புள்ள வந்து உங்க வீட்டுல அழுதுகிட்டு இருந்திருப்பா போல. ஆமா லட்சுமி, நீ வந்து வரும்போதே அவ அழுதுகிட்டு தான் வந்தா. நான் தான் என்னன்னு கேட்கிறேன் வான்னு சொல்லிட்டு வந்தேன். என்னம்மா ஆச்சு, ஏமா அப்படி அழுத? பூமாரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்ல. உங்க அம்மா உங்க அண்ணன் நினைச்சுதான் அழுதுகிட்டு இருந்திருக்கா. நீ எதையும் நினைச்சு பயப்படாத, சரியா? ஏமா, என்னாச்சு? சின்னனுக்கு எதுவும் முடியலையா? பூமாரி, உங்க அண்ணனுக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லடி. உங்க சின்ன அண்ணனும் நல்லாதான் இருக்கிறான், பெரிய அண்ணனும் நல்லாதான் இருக்கான். சின்னவன் ஊருக்கு வரேன்னு சொன்னானா, பெரியவன் ஊருக்கு வரலன்னு சொல்லிட்டானா. அதனால உங்க அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஏமா, லூசாமா நீ? அண்ணன் ஊருக்கு வரலன்னு சொன்னதுக்கா இந்த அழுது அழுதுகிட்டு இருக்க? நான் வேற பயந்துட்டேன், அண்ணனுங்களுக்கு எதுவும் முடியலையே என்னமோன்னு. போமாங்க. பாத்தீங்களாக்கா, இவ பேசுறத? நம்ம கவலை இவளுக்கா புரிய போகுது. எப்படியும் இந்த தடவை 2 பசங்களும் வந்துருவாங்க. பெரியவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னக்கா நான் பண்ணுவேன்? ஏடி பூமாரி, எதுக்கு இப்ப உங்க அம்மாட்ட இப்படி கோவப்படுற? அவ பிள்ளைங்களை பெத்தபடி தன் பிள்ளைக்கு நல்லபடியா ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அவளுக்கு ஆசை இருக்காது? இல்லத்த, அம்மா அழுகிறத பார்த்துட்டு நானும் பயந்துக்கிட்டு என்னம்மா ஏமா அழுகிறேன்னு எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதனாலதான் உங்களை கூப்பிட வந்தேன். ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல இது மாதிரின்னு. நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? சரி பூமாரி, விடு, அவ கவலை அவளுக்கு. சரி லட்சுமி, உன் பெரிய பையன் மறுபடியும் எப்போ ஃபோன் பண்ணுவான்? அப்ப எப்பவுமே எங்க அண்ணன் என்கிட்ட பேசுறதுக்காக மறுபடியும் 8 மணிக்கு ஃபோன் பண்ணும். லட்சுமி, அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட கொடு. நான் அவன்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்றேன், நான் பேசுறேன், சரியா? சரிக்கா. சரி, நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சுட்டியா? இல்லக்கா, இனிமேதான் செய்யணும். ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் அவன் ஃபோன் பண்ணான். அவங்க அப்பாவும் இப்ப வரமாட்டாரு. நைட்டுக்கு தோப்புல தண்ணி கட்டணும்னு அங்க இருக்கிறாங்க. எங்க 2 பேருக்கு தான் செய்யணும். ஏதாவது செஞ்சுக்கிறேன்க்கா. அக்கா, இனிமே என்னத்தை சமைக்க போறீங்க? வாங்க, எங்க வீட்டுல நான் இட்லி ஊற்றி வச்சிருக்கிறேன். ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டு வரலாம், வாங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் செல்வி. எவ்வளவு நேரம் ஆயிர போகுது? எங்க 2 பேருக்கு தானே, ஏதாவது சமைச்சுக்கிறேன் வீடு. அட, நம்ம வீட்டுல சாப்பிடறதுக்கு என்ன லட்சுமி உனக்கு? வா, அங்க 2 இட்லி சாப்பிட்டுட்டு வருவியா? இல்லக்கா. அட வா லட்சுமி, பையன் ஃபோன் பண்ணிட்டு வரேன், அங்க வந்து இரு, சாப்பிடு. அவன் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் பேசினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரலாம், சரியா? சரிக்கா. எனக்கு கூட பிறந்ததுங்க இருந்தா கூட இப்படி எல்லாம் பண்ணுங்களான்னு தெரியல. ஏதாவது ஒண்ணுன்னா உடனே வந்து நிக்கிறீங்க. அட, இதுல என்ன லட்சுமி இருக்கு? இதே எங்க வீட்லயே ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நீ பாத்துட்டு சும்மாவா இருப்ப? என்ன வேலை கிடந்தாலும் அங்க வந்து நிக்கிறியா இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். அக்கா, உங்களை என்னைக்குமே நான் வேத்த ஆளா நினைச்சதே கிடையாது. அது எப்படி உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் வராம இருப்பேன்? அது மாதிரிதான் லட்சுமி இதுவும். சரி வா, வீட்டுக்கு போலாம். சரிக்கா. நீங்க பூமாரியை கூட்டிட்டு போங்க. மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் கொண்டு வந்து கட்டினாக்கல கிடக்கு, அதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு வரேன். சரி, தண்ணியெல்லாம் வச்சுட்டு வீட்டை நல்லா சாத்தி போட்டுட்டு வா. சரிக்கா. செல்வியத்த, என்ன சட்னி வச்சிருக்கீங்க? நீங்க செய்யற சமையல் எல்லாமே செம்ம டேஸ்டா இருக்கும்னு சத்யா அடிக்கடி சொல்லுவா. ஒரு நாள் நீங்க செஞ்ச பிரியாணி கொண்டு வந்திருந்த, செம்ம டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? சரி சரி, உனக்கு என்ன சட்னி வேணும்னு சொல்லி வச்சு தரேன். அத்தை, எனக்கு இட்லிக்கு தேங்காய் சட்னி வச்சுட்டீங்க ரொம்ப பிடிக்கும். அதுலயே அந்த பச்சை மிளகா போட்டு வைப்பாங்கல்ல, அது செம்ம டேஸ்டா இருக்கும். கெட்டி சட்னி மாதிரி அதை தொட்டு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்டா இருக்கும். என் பெரியம்மா வச்சு ஓனிக்கு இப்படி வச்சாதான் பிடிக்கும். பச்சை மிளகா போட்டு அதை தாளிக்காம கெட்டி சட்னி மாதிரி தொட்டு தொட்டு சாப்பிடுவா. சரி வா பூமாரி, வீட்டுக்கு போவோம். நானும் அந்த சட்னி தான் இன்னைக்கு வீட்டுல வச்சிருக்கிறேன், வா போய் சாப்பிடலாம். ஐ சூப்பர். சரி சரி, வாங்க வாங்க, இங்கே இன்னும் எனக்கு பேசிட்டு இருக்கீங்க? சத்யா, போலாமா? சரிடி, வாடி போலாம். என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு நேரம் தூங்கிட்டோம்.
மா, செல்விமா, எங்க யாரையுமே காணோம்? எல்லாரும் எங்க போனாங்க? இன்னைக்கு ரொம்பவே அழுதுட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா தலைய வலிக்குது. ஒரு காஃபி இருந்து குடிச்சா நல்லா இருக்கும். ஆனா அம்மாவையும் காணோம், சித்தியும் காணோம். 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஐயோ! நான் அவங்கள நினைச்சு பைத்தியமாவே போயிட போறேன்.